இந்த பேர் நம்ம கட்சி பத்திரிகையில போறோம், கட்சியில நம்ம கூப்பிடுறோம்னா மேகதாதுல அணை கட்டியே தீர்மானிக்கிறார். தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய காவிரி தண்ணியை இன்னும் மேம்படுத்திக்கிறார். அவரை போய் நாலு மட்டும்தான் அவர் போய் எழுதுவார். அணை தெரியுதா? தெரியல. பெருசா எழுதுவார். பெருசு தெரியுதா? தெரியல. பெருசு பக்கத்திலே கொண்டு வந்து தெரியுதா? தெரியல. நான் தெரியுதா? தெரியல. போர்டு தெரியுதா? தெரியுது. என்ன பெருசு மட்டும் தெரியல. தம்பினா மலைக்கு கூட பள்ளிக்கூட பக்கம் ஒழுங்குற தம்பி. அதனால தெரியாது. இன்னைக்கு திமுக எம்எல்ஏ அப்படித்தான் இருக்கிறான். இந்த 3 மொழி போய் 3வது மொழி அழிச்சுக்குவான். ஒரு திமுக எம்எல்ஏ பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு போற எதுனா 3வது மொழி 1 2 3வது மொழி அழின்னு ஆங்கிலத்தை அழிச்சு வர்றா. இதுதான் இந்த திமுக கொண்டை எப்படி இருப்பாங்க. ஹிந்தி நாளுக்கு ஆதாரி ஒரு காவல்துறை நண்பர் இருக்கார். 4 பேர் ரோட்ல போறாங்க. நீதான் அந்த மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்து வாங்கினாலா வாட அவங்களை பிடிச்சி உள்ள போறாங்க. அந்த 4 பேர் சொல்றாங்க, ஐயா நாங்கெல்லாம் கஞ்சா வைக்கிறவங்க, நாங்கெல்லாம் பெண்களுடைய தாலியை பிடிச்சி இருக்கிறவங்க அப்படின்னா போ அந்த மும்மொழி கொள்கையை தூக்கிட்டு வாங்க. அது மாதிரி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டம் போட்ட அனுமதி இல்லை. கோர்ட்டுக்கு போய் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் கோர்ட்டினுடைய அனுமதி வாங்கி கோர்ட் சொல்லிருக்கிறாங்க எத்தனை தூரம் போகும். அருமை சொந்தங்களே, அவங்களுடைய குப்பையை போட்டு போவோம். கம்யூனிஸ்ட் இன்னைக்கு அந்த தமிழ்நாடு விஜய் அவர்களுக்கு சிறப்பு கம்பளம் போட்டு ஐயா வாங்க தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய காவிரி தண்ணியை இன்னும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை போய் காவிரி மட்டும்தான் அவரை